சாரி, இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு தெரியாது. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? 1 மணி நேரம் 40 நிமிஷம் 28 செகண்டா இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். வீட்டை வேற பூட்டிட்டு போயிட்டு. மளிகை கடையில லிஸ்ட் கொடுக்க போறேன். இருங்க, வீட்டை திறக்கிறேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் கம்மி, அதனாலதான் உன்னை பாக்கிறதுக்காக சீக்கிரமா ஓடியாந்துட்டேன். இன்னைக்கு நாம 2 பேரும் ஊரெல்லாம் ஜாலியா அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு திரும்ப வரும்போது மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வரலாம். ஓகே? முதல்ல குளிச்சிட்டு வாங்க. ஏன்? உடம்பெல்லாம் ஆஸ்பத்திரி வாசனை வருது. ஆஸ்பத்திரி வாசனை அடிக்குதா? ஆஸ்பத்திரி வாசனை. ஏறு. சார், ஆச்சரியமா இருக்க. உங்களுக்கு கடைக்கு வர்றது கூட நேரம் இருக்குங்களா? எல்லாம் அம்மாவுடைய உத்தரவு, கூட துணைக்கு வந்தேன். மணி, சாமான்லாம் எடுத்துட்டு போய் ஐயா வண்டியில வை. தம்பி 2 5 ஸ்டார் கொடுங்க. என்ன நீ சாப்பிடாம நான் சாப்பிடறதை பாத்துட்டு? நான் எங்கிறதே இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குதான். உங்க கூட இருக்கும் போது கிடைக்கிற நிம்மதி, உங்களுக்கு பணிவிடை செய்யும் போது கிடைக்கிற திருப்தி. எனக்கு மட்டும் என்ன, உன்னை தனிய விட்டுட்டு வெளியில சுத்தணும்னு ஆசையா? ஏன் போன் எடுத்து வைக்கிற? அதுவா, என் புருஷன் முக்கியமான வேலையா இருக்காரு. He is engaged நினைச்சுக்கிட்டுமே. இன்னைக்கு ஒரு நாள் அவர் சீக்கிரமா வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் அவர் கூட சந்தோஷமா இருக்கலாம்னா அதுக்கு கூட இன்னைக்கு தடங்கல. சீக்கிரமா டாக்டர் கூப்பிடுங்கப்பா. டாக்டர் இல்லையேம்மா. கடவுளே, ஆஸ்பத்திரியில போய் கேட்டா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் வரலையம்மா? வரல. ஏம்மா, ஐயா வந்து உடனே வீட்டுக்கு வர சொல்றீங்களா? இத பாருமா, எதுக்கும் வேற டாக்டர் யாரையாவது கூட்டிக்கிட்டு போய் பாருங்க. யாரு ஜெய? யாரும் இல்ல. என்னங்க தம்பி, உங்க மாமா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரப்பா. தம்பி, உங்க மாமா உன்னை கடைசி நேரம் வரைக்கும் பார்க்கணும்னு துடிச்சாரையா. என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாரையா. எந்த நேரமா இருந்தாலும் மாமாவுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்ன வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லி இருந்தனே, என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? ஐயோ, ராத்திரியே உன் வீட்டுக்கு ஓடி வந்தேன் ஐயா. ராத்திரி வீட்டுக்கு வந்தீங்களா? எத்தனை மணிக்கு? 10 மணி இருக்கும். ஆமாய்யா, எங்க துரதிஷ்டம் நீ வெளியே போயிருக்கதா அம்மா சொன்னாங்க. என்ன நேரம் ஆனாலும் ஐயா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் ஐயா வந்தேன்.
ஜெயா, வாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நேத்து ராத்திரி 10 மணிக்கு என்ன தேடிட்டு யாராவது வந்தாங்களா? நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சியா? அந்த அம்மாவுடைய புருஷன் இறந்துட்டார். நீ செஞ்ச காரியத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கொலை. அவசரப்பட்டு பேசாதீங்க. கொலைன்னு சொல்ற மாதிரி நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் வீட்டுல இருந்தும் இல்லேன்னு என் லட்சுமி அம்மாட்ட சொல்லி அனுப்பிச்சேன். வேற டாக்டர் கிட்ட போவாங்கன்னு தான் அப்படி சொன்னேன். ஒரு விதத்துல அது என் கடமை. கடமைங்கிற பேர்ல திட்டம் போட்டு கொலை செஞ்சேன்னு சொல்றியா? நிறுத்துங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் என்ன லட்சுமி அம்மாவோட புருஷனை கழுத்தை நெரிச்சு கொண்டேனா, இல்ல மருந்து வச்சு சாகடிச்சேனா? தினம் பாதி ராத்திரிக்கு சோர்ந்து போய் வீட்டுக்கு வரீங்க. நேத்து ஒரு நாள் நீங்க சீக்கிரமா வந்தீங்க. அந்த ஒரு ராத்திரியாவது சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். அது தப்பா? உன்னோட ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக பெத்த தகப்பனை விட மேலான ஒருத்தரை பழி வாங்கிட்டியே. மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. 1000 தடவை அதே தான் சொல்வேன். உங்க அப்பாவோட பிறந்த நாளைக்கு நீ ஓடல, அதை நான் தடுத்தனா? மரணப்படுக்கையில இருந்து என்ன பார்க்கணும்னு துடிச்சவரை பார்க்க விடாம பண்ணிட்டியே. உளராதீங்க. மத்தவங்க மாதிரி நீங்களும் குடும்பம் வீடுன்னு இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன். எத்தனை நாளைக்கு தான் கடிகாரத்தையும் வாக்குப்படியும் பாத்துக்கிட்டு இருக்கிறது? என் தொழில் அப்படி. எல்லாருக்கும் காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான் ஒர்க்கிங் அவர்ஸ். ஆனா டாக்டர் தொழிலுக்கு நேரங்காலமே கிடையாது. பின்ன ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதேதான் நானும் உன்னை கேட்கிறேன். நான் ஒரு டாக்டர் தெரியுமில்ல, பின்ன ஏன் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்? ஊர் உலகத்துல மத்த டாக்டருங்கல்ல, அவங்க எல்லாம் இப்படித்தான் பாதி ராத்திரி வரைக்கும் ஊரை சுத்துறாங்களா? சுத்துறேன். எங்க சுத்துறேன்? எவ்வளவு சுத்துறேன்? நான் பாக்குறது டாக்டர் தொழில் மட்டுமல்ல, சேவை. நாள் பூராவும் எனக்கு அந்த ஒரே நினைப்புதான். ஆனா உனக்கு வீடு குடும்பம் அந்த ஒரே நினைப்புதான். அதுல என்ன தப்பு? நானும் உங்களை மாதிரி ஒரு மனித பிறவிதான். என்ன சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது உங்க கடமை இல்ல? அத ஒரு நாளாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இல்ல நினைச்சு பார்க்கத்தான் முயற்சி பண்ணீங்களா? என் தொழிலுக்கும் மனப்போக்குக்கும் ரொம்ப தூரம் இருக்குங்கிறத நான் எப்பவும் புரிஞ்சுட்டேன். ஆனா இப்படி ஒரு கொலைகாரியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க பாக்குற அத்தனை நோயாளிகளும் பிழைச்சிடுறாங்களா? ஏன் உயிர் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் செத்து இருந்தா என்ன செய்வீங்க? என் தொழிலையே கேவலப்படுத்துற அளவுக்கு நீ புரிஞ்சுக்கியா? தொழிலையே தெய்வம்னு மதிக்கிற ஒரு டாக்டருக்கு மனைவியா இருக்கிற அருகதை உனக்கு இல்ல. கணவனே தெய்வம்னு நினைக்கிற ஒரு மனைவிக்கு புருஷனா இருக்கிற அருகதை வாசப்படி இந்த பக்கம் இருக்கு. தெரியுமே. அதையே பல நாள் பாத்துக்கிட்டே இருந்து பழகினவ சார். என்னைக்கு என்ன நீ சரியா புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு திரும்பி வா. ஒரு டென்னிஸ் சாம்பியனை காதலிச்சேன், ஏமாற்றும். ஒரு பண்புள்ள டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஏமாற்றும். இப்ப ஒரு காட்டு மிராண்டிக்கிட்டே இருந்து விலகி போறேன், திரும்பி வரதா இல்ல. மிரட்டி பாக்குறியா? நான் என்ன ஆம்பளையா? கையவங்க. குட் பை டாக்டர். வாமா, உன் வீட்டுக்காரர் வரல? அவர் வரமாட்டார். எப்படி வருவாரு? ஒரு தடவையாவது நான் வந்து உங்களை பார்த்துருக்கணும். என்னமா செய்ய சொல்றேன்? இந்த பாழாப்போன பிசினஸ் எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. இந்த லட்சணத்துல பிபி வேற ஜாஸ்தி ஆகி போச்சு. என் உடம்ப கூட கவனிச்சுக்க முடியலமா. இனிமே நான் உங்களை கவனிச்சுக்கிறேன்பா. எத்தனை நாளைக்குமா? வாழ்நாள் பூரா. என்ன சொல்ற? இனிமே அவரோட வாழ்றதா இல்ல. பொண்டாட்டிய அடிமையா நினைக்கிற மனுஷனோட என்னால குடும்பம் நடத்த முடியாது. சபாஷ். பலே
படிச்சு படிச்சு சொன்னேன். காதல்ங்கிற திரையை போட்டா திரைக்கு பின்னால இருக்கிறது யோக்கியனா அயோக்கியனா நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாது. உனக்கு பிடிவாதம். ரெக்கையை கட்டி பறந்தேன். இப்போ அந்த ரெக்கை ஒடிஞ்சு கீழே விழுந்துட்டா ஊரு தெரிஞ்ச சிரிப்பான். லட்சமா செலவு பண்ணி மகளுக்கு கல்யாணத்தை நடத்தினா சொவுத்துல அடித்த பந்தா மக திரும்பி வந்துட்டாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா. வண்டி நிறுத்து. டிரைவர், வண்டியை மெட்ராஸ்க்கு திருப்பு. என்னம்மா அது? திருப்பதி வந்தாச்சு, மறுபடியும் இப்ப மெட்ராஸ் போன்னு சொல்றீங்களே? உனக்கு பணம் தானே வேணும், வண்டியை திருப்பு.